ஒரு அலுமினியத்தை உருக்கி மால்டன் ஆக்கி அத பப்பாயா மேல ஊத்துனா என்ன ஆகும் அப்படிப்பட்ட ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் தான் கிரேசி XYZ அப்படிங்கிற பண்ணியிருந்தாரு. அதுக்காக அவர் ஒரு பப்பாயா வச்சிருக்காரு. அந்த பப்பாயா கீழே வச்சுட்டு ஒரு PVC பைப் எடுத்துட்டு அந்த பப்பாயாவை நல்லா குத்தி ஒரு ஓட்டைய மாதிரி போட்டுறாப்ல. சோ இப்போ இந்த ஓட்டை கூட தான் அந்த மால்டன் வந்து ஊத்த போறாங்க. அவர் ஆல்ரெடி சைடுல வந்து அந்த அலுமினியமா பயங்கர சூடுல வந்து மால்டன் ஆக்கி வச்சிருக்காப்ல. இது பயங்கரமான ஹீட்ல இருக்குங்க. தெரியாம நம்ம கைப்பட்டாலே கண்டிப்பா பொத்து போயிடும் நம்ம கையே. அதைத்தான் இங்க ஊத்த போறாப்ல. அது அப்படியே பொறுமையா பத்திரமா கொண்டு வந்து இப்போ கொஞ்சமா ஊத்த ஸ்டார்ட் பண்றாரு. அதுவும் பத்திரமா உள்ள போய்கிட்டே தான் இருக்குது. ஆனா லாஸ்ட் லைட்டா பொங்கி வெளியே வந்துருச்சு. நல்ல வேளை மிஸ் ஆயிருச்சு. இல்லாட்டி அவர் மேல லைட்டா தெரிச்சிருக்கும். இப்போ மொத்தமா ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறப்ப அதுக்குள்ள இருந்து புகையா வருதுங்க. சரி கொஞ்சம் சூடு குறைட்டும், அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் முடிவு பண்றாரு. ஆனா சூடா புகை வந்துகிட்டே தான் இருக்குது. சரி அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றாரு. பட் நடுவுல வந்து நல்லா இடிச்சு நிக்குது. சோ சுத்தி சுத்தி கட் பண்ணி அத லாஸ்ட்ல ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதோ குட்டி பப்பாயா மாதிரி இருக்குங்க. அந்த பப்பாயா ஏதோ குட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்குது. அதோட ஷேப்லாம் அப்படியே பப்பாயோட ஷேப்புக்கு அப்படியே வந்திருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்குது. அப்படி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம சேனலை.